இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியோர்களே, பெற்றோரே, குழந்தைகளே, உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இறை வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இறை வார்த்தையை கேட்டு மனங்களை திறக்கின்ற மக்கள், செவிகளை திறக்கின்ற மக்கள், இதயத்தை திறக்கின்ற மக்கள், ஆன்மாக்களை திறக்கின்ற மக்கள், இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆண்டவரே இந்த இறைவார்த்தை இருக்கட்டும். இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தையிலிருந்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது உம்முடைய அருளும் ஆற்றலும் இவர்களுக்கு அளவில்லாமல் கிடைக்க அருள் புரியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தை. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். 48வது இறைவார்த்தை, நத்தானியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் கேட்ட கேள்வி, என்னை உமக்கு எப்படி தெரியும்? என்னை அறிகின்ற ஒரு கடவுள் எனக்கு உண்டு. நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உம்மை கண்டேன் என்ற இயேசுவின் பதில் நத்தானியேலை நெருங்கி வரச் செய்தது. கடவுள் இன்று நம்மை அழைப்பது நம்முடைய தகுதியையோ திறமையோ வைத்தல்ல, மாறாக நீர் எப்படிப்பட்டவராக மாறப்போகிறாய் என்பதை கருத்தில் கொண்டே அழைத்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். தகுதி கடவுளிடமிருந்து வருகிறது. உலகம் நம்மை தேர்ந்தெடுக்கும் போது நமது குடும்ப அந்தஸ்து, பணபலம், சமுதாயத்தில் நமக்குள்ள மதிப்பு, செல்வாக்கு, படிப்பு, தகுதி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்கின்றார். ஆனால் கடவுள் தேர்ந்தெடுப்பது நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை கொண்டல்ல, மாறாக உன்னை எப்படிப்பட்டவராக உயர்த்துவது, நீ எதிர்காலத்தில் எப்படி உயர்த்தப்படுவாய் என்பதை கருத்தில் கொண்டே தேர்ந்தெடுக்கிறார். கடவுளின் மனதில் ஒரு இடம் உண்டு. கடவுளின் இதயத்தில் எனக்கொரு இடம் உண்டு. என்னை கண்டு, என்னை அழைத்து, என்னை உயர்த்தி அவரது மாட்சியில் பங்கேற்க செய்கின்ற கடவுள். கடவுள் எனது கரம் பிடித்து நடத்துகிறார். எங்கு சென்று சேருவேன் என்று பயப்பட வேண்டாம். கடவுள் கைவிட மாட்டார். நாம் சேர வேண்டிய இடத்தில் நம்மை சேர்த்து விடுவார். காரணம், என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் ஏராளமான மக்களை கடவுளிடம் கொண்டு வர வேண்டியவர்கள். நத்தானியேல் கேட்டார், என்னை உமக்கு எப்படி தெரியும்? நீ அமர்வதையும் எழுவதையும் நான் அறிந்துள்ளேன். நீ ஆகாயத்துக்கு சென்றாலும் அங்கேயும் நான் இருக்கின்றேன். கடலுக்கடியில் சென்று படுத்து கொண்டாலும் அங்கேயும் நான் இருக்கின்றேன். ஆக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் கடவுள் என்னை ஆய்ந்து அறிகின்றார். நம்மை அறிந்திருக்கின்ற கடவுளை இந்த இறைவார்த்தையின் மூலம் நாமும் அறிய முற்படுவோம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்கட்டும். நத்தானியேலை அறிந்த கடவுள், அதுவும் அத்திமரத்தின் கீழ் பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்து கொண்டிருந்த போதே கண்ட கடவுள் இன்று நம்மையும் காண்பார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.